குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபெயச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/10/2024 ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:02. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று முழுவதும் அமாவாசை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:44 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். நாம யோகம் இன்று அதிகாலை 3:43 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று காலை 11:34 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1:44 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:44 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்ப ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திரு கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் விபீஷணன் ஆழ்வாருக்கு நடையழகு சேவை காண்பித்தருள. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முன்னோர்களை வழிபட நன்மை அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள் அமாவாசை மற்றும் கரிநாள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மந்திரம் கற்க ஏற்ற நாள், நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள், கிணறு வெட்ட நல்ல நாள், வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு சிறந்த நாள். லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இன்று இரவு 6:59 முதல் 8:43 வரை மேஷ லக்னம். 8:44 முதல் 10:45 வரை ரிஷப லக்னம். இரவு 10:46 முதல் 12:57 வரை மிதுன லக்னம். 12:58 முதல் காலை 3:05 வரை கடக லக்னம். காலை 3:06 முதல் 5:07 வரை சிம்ம லக்னம். 5:08 முதல் 7:11 வரை கன்னி லக்னம். 7:12 முதல் 9:17 வரை துலாம் லக்னம். 9:18 முதல் 11:28 வரை விருச்சக லக்னம். காலை 11:29 முதல் 1:35 வரை தனுசு லக்னம். 1:36 முதல் பிற்பகல் 3:30 முதல் மகர லக்னம். 3:31 முதல் 5:13 வரை கும்ப லக்னம். 5:14 முதல் மாலை 6:54 வரை மீன லக்னம். புதன்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வதால் தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானே. அவருடைய அனுகிரகம் வேண்டி அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில்
வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரசோதயாத். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது விசேஷம். அதிலும் 27 முறை உச்சரிப்பது அதீதமான நல்ல பலன்களை கொடுக்கும். 27 என்பது நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லப்படுவது. ஆகவே 27 முறை சொல்லும் பொழுது உங்களுக்கு அதனால் பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வீட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான 4 விஷயங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பொதுவாக அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நினைத்து வழிபாடு செய்வது வழக்கம். மாதந்தோறும் அமாவாசை வருகிறது. அதில் குறிப்பிட்ட சில அமாவாசை முன்னோர்களை வணங்க சிறப்பு பெற்றதாகவும் அமைகிறது. அதில் ஒன்றுதான் மகாலய அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதும் பாவங்களை நீக்கி முன்னோர்களுடைய ஆசி முழுமையாக கிடைக்கச் செய்யும் என்று நம்புகின்றனர். இந்த வருடத்தினுடைய அமாவாசை அக்டோபர் 2ஆம் தேதி நாள் வருகிறது. அந்த வகையில் இந்த மகாலய அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் முறையாக செய்து வருவதே சிறப்பு. மகாலய அமாவாசை அன்று காலையில் வீட்டை தூய்மைப்படுத்தி முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து 2ஆவதாக தானத்தில் சிறந்த தானமான அன்னதானம் செய்ய வேண்டும். அத்தோடு இந்த மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு இலை போட்டு படையலிட்டு வணங்க வேண்டும். இதையெல்லாம் கண்டிப்பாக செய்தவுடன் மாலை வேளையில் முன்னோர்களை நினைத்து விளக்கு ஏற்ற வேண்டும். இவை அனைத்தும் செய்தால் முன்னோர்கள் மனம் நிறைந்து ஆசி முழுமையாக கிடைத்து தோஷங்கள் நீங்கி வாழ்வில் நன்மைகள் பெருகும் என்று அறியப்படுகிறது. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுப்பதோடு சில குறிப்பிட்ட முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அன்றைய தினம் தானம் அளிப்பது, காகத்திற்கு உணவிடுவது என்பது மிக முக்கியம். இவை இரண்டுமே சனி பகவானோடு தொடர்புடையது என்பதால் பித்ருக்களுடைய மனதை மகிழ்விப்பதற்கு இது மிக முக்கியமானதாகும். காகத்திற்கு அமாவாசை அன்று சாதம் வைப்பதற்கும் முறை உண்டு. இந்த முறையில் சாதம் வைப்பதால் மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதன் முழு பலனை பெற முடியும். இதுவரை வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது. அவர்கள் இறந்த திதி கூட தெரியாது என்பவர்கள் இதுவரை முன்னோர்கள் வழிபாட்டினை செய்ய தவறிய பாவம் போக்கிக் கொள்வதற்கான உன்னதமான காலம்தான் மகாலய பட்சத்தின் 15 நாட்களும். கடந்த 15 நாட்கள் திதி சிரார்த்தம் கொடுக்க முடியாதவர்கள், பித்ரு வழிபாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது என்பவர்கள் கண்டிப்பாக மகாலய அமாவாசை அன்று ஒரு நாள் மட்டுமாவது பித்ருக்களை வழிபட வேண்டும். மகாலய அமாவாசை அன்று ஒரு வேளை மட்டும்தான் உணவு அருந்த வேண்டும். காலையில் கண்டிப்பாக உபவாசம் இருந்துதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். பகலில் முன்னோர்களுக்கு படைத்த பிறகு உணவு சாப்பிட வேண்டும். அதேபோல் இரவு உணவாக பால், பழம் அல்லது மிக எளிமையான உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். மகாலய பட்சம் அன்று பித்ருக்களுக்கு படையில் இடும்போது சிலர் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படைப்பார்கள். இன்னும் சிலர் வீட்டில் சமைத்த உணவுகளை மட்டும் படைத்து வழிபடுவார்கள். ஆனால் எப்படி படையில் போட்டாலும் குறிப்பிட்ட 4 காய்கறிகளை கண்டிப்பாக படைக்க வேண்டும்.
இவைகளை படைப்பதால் 1008 காய்கறிகளை சமைத்து படைத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபட ஏற்ற மிக உகந்த நாள். அமாவாசை விரதம் மற்ற விரதங்களில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. மற்ற விரதங்களுக்கு சைவமாக உணவு சமைத்தால் போதும். ஆனால் அமாவாசை விரதத்திற்கு அப்படி கிடையாது. சில குறிப்பிட்ட காய்கறிகளை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். சில காய்கறிகளை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அமாவாசை அன்று எந்த காய்கறிகளை சேர்க்கவில்லை என்றாலும் குறிப்பிட்ட இந்த 4 காய்கறிகளை கண்டிப்பாக சேர்த்து சமைக்க வேண்டும். இந்த 4 காய்கறிகளை சமைத்து நம்முடைய முன்னோர்களுக்கு படைத்தால் மிகுந்த பலன் கிடைக்கும் என்பது சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகள் தீரும் என்பது ஐதீகம். அப்படி எந்த 4 வகையான காய்கறிகளை அமாவாசையில் கண்டிப்பாக சமைக்க வேண்டும்? விஸ்வாமித்திரர் தான் கூறியபடியே வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு உணவு சாப்பிட வருகிறார். தான் கேட்டபடி 1008 வகையான காய்கறிகளும் தயாரா என்றார். தயார் என்று சொன்ன அருந்ததி இலையை போட்டு முதலில் 8 வாழைக்காய் துண்டுகளை வைத்தாள். பிறகு பாகற்காய், பிரண்டை மற்றும் பலாக்காய் ஆகியவற்றை பரிமாறியுள்ளார். இதை கண்டு கோபமடைந்த விஸ்வாமித்திரர், என்ன இது? நான் 1008 காய்கறிகள் அல்லவா கேட்டேன், வெறும் 4 காய்கறிகளை படைத்து என்னை அவமானப்படுத்துகிறீர்களா என்றார். அவரை பணிவோடு வணங்கி அருந்ததி தான் 1008 வகையான காய்கறிகளை படைத்து விட்டதாக கூறியதோடு அதற்கு விளக்கமும் அளித்தார். அருந்ததி கூறும்போது, சுவாமி, நீங்கள் அறியாத சாஸ்திரங்கள் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பாகற்காய் என்பது 100 காய்கறிகளும், ஒரு பிரண்டை என்பது 300 காய்களும், ஒரு பலாக்காய் என்பது 600 காய்கறிகளுக்கும் சமமானவை. அதோடு வாழையடி வாழை என 8 தலைமுறைகளை குறிக்கும் வாழைக்காய் 8 காய்கறிகளுக்கும் சமம். ஆக மொத்தம் 1008 காய்கறிகளை சமைத்து படைத்த பலனை வழங்கக்கூடியவை இந்த 4 காய்கறிகளும் என்றார். அருந்ததியின் சாஸ்திர அறிவையும் மரியாதையையும் கண்டு மகிழ்ந்த விஸ்வாமித்திரர் அவளுக்கு ஆசி வழங்கி பல வரங்களையும் அளித்தார் என சொல்லப்படுகிறது. இந்த 4 காய்கறிகள் படைப்பதனுடைய பலன் வாழைக்காய், பிரண்டை, பாகற்காய், பலாக்காய். ஆக இந்த மகாலய அமாவாசை தினத்தில் குறிப்பிட்ட இந்த 4 காய்கறிகளை படைத்து உங்களின் முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறார். ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்தால்தான் அமாவாசை. ஆக இன்றைய நாள் என்று பார்க்கும் பொழுது மகாலய பட்சம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியானது அமைகிறது. சூரிய பகவான் சந்திர பகவானோடு கேத்து பகவானும் புதன் பகவானும் இணைக்கிறார்கள். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசியில் தான் சூரிய பகவான் உச்சம் பெறுவார். அதுதான் சித்திரை மாதமும் கூட. இந்த புரட்டாசி மாதத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் சந்திர பகவானால் நன்மைகள் கிடைக்க பிதர்களுடைய வழிபாடு செய்வதே நல்லது. உங்களுடைய தாயையும் தந்தையையும் வணங்குங்கள், மறவாமல். மூதாதையர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் இவை. யாரும் தவறவிடாமல் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. மகாலய அமாவாசை அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, தானங்கள் என்ன, நீங்கள் எதை செய்தால் உங்களுக்கு வாழ்வில் நல்லது நடக்கும், இது போன்ற விஷயங்களை முழுமையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள். களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் 11ஆவது வீடு லாபத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். விரயத்தில் ராகு பகவான். மேஷராசி அன்பர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் இன்றைய தினம் இருக்கிறது. இதற்குண்டான பலன்கள் என்று பார்க்கும் பொழுது கவலை ஏற்படுவதற்கான நாள் அல்ல. மிகவும் குதூகலமாகவும் குஷியாக இந்த தினத்தை நீ தொடங்குவீர். குதூகலமாகவும் மிக குஷியாக இந்த நாளை தொடங்குவீர்கள்.
வியாபாரத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இதுநாள் வரையில் டல்லாக இருந்த வேலைகள் கூட துரிதமாகும். வேலைகளை விரைவாக முடித்து காட்டி நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிப்பீர்கள். உணர்த்தக்கூடிய மிக அற்புதமான நாள். மற்றவர்களுடைய செயல்கள் மன மகிழ்ச்சியை தரும். கணவன் மனைவி கிடைக்க நல்ல புரிதலும் மன ஒற்றுமை ஏற்படும். குடும்பத்தில் விசேஷகரமான செயல்கள் நடக்கும். குடும்ப நபர்களோடு கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை பற்றிய பேச்சுக்களை தொடங்குவீர்கள். மகாலய அமாவாசை நாளில் பிதர்களுக்கான வழிபாட்டினையும் குலதெய்வ வழிபாட்டை மட்டுமே செய்ய வேண்டும். அதை தவிர்த்து சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. இவை முன்னோர்களுடைய ஆசை உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க வழி கொடுக்கும். உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் முக்கிய பிரமுகர்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அரசியல் வட்டாரங்களில் தலைமை இடத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் அகலும். மன நிம்மதி பெறுவீர்கள். ஓரளவிற்கு மனம் சந்தோஷம் படும்படியாக பிள்ளைகள் முகாந்திரமாக நடக்கும். தெய்வ செயல். உடல் நலம் நன்றாக இருக்கும். சில காரியங்கள் மட்டும் வேகமாக செய்ய முடியாமல் தாமதமாகலாம். அதற்காக நீங்கள் வருந்தாதீர்கள். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய திறன் எது என்பதை மற்றவர்கள் அறியும்படியாக நடந்து கொள்வீர்கள். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடை தாமதங்களை உடைக்க முற்படுவீர்கள். சவாலான வேலைகளையும் மிக சாதாரணமாக அசத்தி காட்டுவீர்கள். நல்ல பெயர் பெருமளவு கிடைக்கும். மனநலமும் உடல் நலமும் சீராக்கும். வியாபாரத்திற்காக வெளியே செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாருடைய வழிபாடு சிறப்பு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். சந்தோஷமாக இந்த நாளை தொடங்குவீர்கள். முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. இந்த நாள் பெருமாள் வழிபாடு மிக சிறந்தது. முன்னோர்களுக்கான மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீமன் நாராயணர். அவரை வழிபட்டாலே போதும், நன்மைகள் மிகுதியாகும். வளர்ச்சி நிறைந்த நாள். உற்ற தோழர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சூரிய பகவான் என்பவர் தந்தை காரகன், பிதுர் காரகன் என்று ஒரு பெயரும் உண்டு சூரிய பகவானுக்கு. ஆக சூரிய பகவானும் சந்திர பகவானும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார்கள். அமாவாசை திதி. ஆக முன்னோர்களை நினைத்து வழிபாடு முறைகளை செய்யுங்கள். குழப்பங்கள் விலக்கும். மன சஞ்சலங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் மகாலய அமாவாசை. இந்த அமாவாசையானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. பிதர்களுக்கான வழிபாடு செய்யக்கூடிய நாள். முன்னோர்களை வழிபடுவதால் உங்களுடைய குலம் விளங்கும், கோத்திரம் விளங்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அருளையும் சேர்த்தே பெறுவீர்கள். இயலாதவர்களுக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள்
உங்களுடைய 7 ஜென்ம தலைமுறைகளை காக்கும் என்பது ஐதீகம். இதை பற்றிய முழு விவரங்கள் இன்றைய பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் என்ன தானம் செய்யலாம், எப்பேற்பட்ட தர்மத்தை செய்தால் நல்லது, பிதர்களுடைய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும், முறையாக செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் மிகுதியாகும். ராசியினுடைய அமைப்பிலேயே குரு பகவான் இருக்கிறார். 2ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் ஒரே வீட்டில் சஞ்சரிக்கின்றன. 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் சூரிய பகவானுடைய இணைவானது ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுதுதான் அமாவாசை திதி உருவாகும். ஆகவே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டிலேயே கன்னி ராசியில்தான் சூரிய பகவான், சந்திர பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் என 4 கிரகங்களும் சங்கமிக்கின்றன. 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதியே 6இல் இருக்கிறார். 1க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவானே. ஆகவே ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய தினம் மிக நிதானமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள் கூடாது. யாரையும் விமர்சனம் செய்யாதீர்கள். பிறரை பற்றிய கேலி கிண்டல்கள் கூடாது. அது உங்களுக்கு சில நேரம் தேவையற்ற சங்கடத்தை உருவாக்கிவிடும், மனக்கவலைகளை ஏற்படுத்திவிடும். பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். பேச்சினால் நல்ல விஷயங்கள் நடந்தால் சரி. உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும்படியாக இருப்பின் அதை தவிர்ப்பது நல்லது. வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு திட்டமிட்டிருந்தாலும் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் உண்டாகும். ஒரே இடத்திற்கு பலமுறை போக வேண்டிய சூழல், சரியான இடத்திற்கு செல்ல முடியாத ஒரு தன்மை, போக்குவரத்தில் உங்களுக்கு சில சிக்கல்கள், வண்டி வாகன பயணங்களில் சில அலைச்சல்கள், இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் நடக்கும். பயம் வேண்டாம், தைரியமாக இருங்கள். குல தெய்வத்தையும் உங்கள் முன்னோர்களையும் பிரார்த்தித்து விட்டு பூஜைகள் செய்து பிறகு வெளியே செல்வது உத்தமம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்றுக் கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, தாய் தந்தையை மதித்து நடப்பது இந்த நாள் நல்லது. காரணம், 5ஆம் வீட்டிலேயே தந்தை காரகனான சூரிய பகவானும், தாய் காரகனான மனோகாரகனான சந்திர பகவானும் ஒரே வீட்டில், அதிலும் 5ஆம் வீட்டில் குழந்தை ஸ்தானத்தில் குலதெய்வ பாவகத்தில். இதையெல்லாம் நீங்கள் மனதில் கொண்டு சொல்லக்கூடிய விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொண்டு பெற்றோர்களிடம் அன்பாக, அரவணைப்பாக, கனிவாக பேசுதல், முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு பெறுவதற்கு ஒரு வழியாக இருக்கும். அலட்சியம் படுத்த வேண்டாம். பெரியவர்களுடைய வழியில் உதவிகளும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாகனங்களால் முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் நிர்வாகத்துறைகளில் இருப்பவர்களுக்கு சில பொறுப்புகள் கிடைக்கும். கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் பெருத்த லாபம் கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து சேரும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். குழந்தைகளுடைய பெயரில் சேமிக்க துவங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசைகள் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சற்று கவனமாக இருப்பதே நல்லது. திடீர் பயணங்கள் உண்டாகும். திட்டமிடாத வேலைகள் கூட செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு மிக நல்லது. பிறைசூடிய சக்தி வழிபாடு. அம்மனை வழிபடலாம். அதிலும் அமாவாசை தினமும் கூட உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வாருங்கள். குலதெய்வ பெண் தெய்வ வழிபாடு மிக நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரால் உதவிகள் சாதகமாக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இறை பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். நன்மைகள் மிகுதியாகும். மிருகசிரேஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு.
மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். லாபம் நிறைந்ததாக இருக்கும். எதிர்பட்ட வேலைகள் கை கொடுக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், சேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 9ஆம் வீடு பாகிஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 10ஆம் வீட்டில் ராகு பகவான், 12வது வீட்டில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 4ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான் இணைந்திருப்பது அமாவாசையை குறிக்கும். இந்த நாள் மகாலய அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக முக்கியமான அமாவாசை. வருடத்திலேயே 3 அமாவாசைகள் விசேஷம். ஒன்று தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அடுத்ததாக வரக்கூடிய 3வது அமாவாசை புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள், முன்னோர்களை பூஜிப்பது எப்படி, எந்த தானங்கள் தர்மங்கள் செய்தால் உங்களுடைய பிதர்களுடைய ஆசி கிடைக்கும், பிதர்கள் மோட்சம் பெறுவதற்கு இந்த நாளில் நீங்கள் முறையாக வழிபாடு செய்ய இன்றைய பஞ்சாங்க பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை அறிந்து கொண்டு செயல்படுங்கள். ராசிக்கான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 4ஆம் வீட்டில் கன்னியில். பேசிய காரியத்தை சாதிப்பீர்கள். இடம், மனை, வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். மிக தைரிய முகந்தவர்களாக, அஜானுபாகுவாக, வலிமை பெற்றவர்களாக இருப்பீர்கள். கண் சம்பந்தமாக இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கிவிடும். பார்வை தெளிவு பெறும். அறுவை சிகிச்சைக்காக இருப்பவர்களுக்கு கூட ஓரளவிற்கு நல்ல கண் பார்வை பெறுவதற்கான சூழல்கள் அமையும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்கும். உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாக்கும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகம் இடம்பெறும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக, தெய்வீக கடாட்சத்தை பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். மனதில் எந்தவிதமான கலங்கமோ அல்லது வசனமோ இருக்காது. உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழல்கள் அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். வாழ்வில் ஏற்றம் பெறுவீர்கள். செய்யக்கூடிய தொழிலை ரசித்து அதை நேசித்து அன்பாக நடத்துவீர்கள். வேலை செய்யக்கூடிய ஆட்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். திரவியங்கள் அதிகமாக்கும். தன தானிய அஷ்ட ஐஸ்வர்ய சம்பத்துகளை பெறுவீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் உண்டாகும். நற்செய்திகள் காரணமாக குஷியாகவும் குதூகலமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில், அலுவலகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் நீங்கும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் உத்வேகம் அதிகரிக்கும். காரிய அனுகூலம் ஏற்படும். நல்ல ஆதரவு நிறைந்த நாள். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம்
வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும். நன்மைகள் பெருக்கும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். பெரிய பெரிய வகையில் சில வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலை விருத்தி செய்வீர்கள். நன்மைகள் மிகுதியாகும் நாள். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அனுகூலம் ஏற்படும். ஆதாயம் உண்டாகும். பிறரால் நல்ல ஆதரவு கிடைக்கும். யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ராசிநாதனான சந்திர பகவான் 3ஆம் வீட்டில், அவரோடு 2ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவானும் 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 12வது வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதாக இருப்பின் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். மற்றவர்களுடைய குணநலன்களை புரிந்து கொண்டு பேசுதல் வேண்டும். சில வேலைகள் செய்தல் அவசியம். பிறருடைய எண்ணத்திற்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு பலன் மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். யாரையும் எடுத்தெறிந்து பேசுதல் கூடாது. மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். மென்மேலும் வாழ்க்கையில் சிறப்பு பெற தலைமை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல் எழுச்சி பெறுவீர்கள். உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். வியாபாரத்தில் சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். எண்ணத்தில் நல்லதொரு தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். மனதில் தைரியம் வலுக்கும். வலிமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். நல்லதொரு சிந்தனை மேம்படும் நாள். மகாலய அமாவாசை நாளில் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு நல்லது. மாணவ மாணவியர்கள் படிப்பில் இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்கும். தம்பதியர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையோடு மனம் திறந்து பேசுவீர்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். பிறரால் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு அனுகூலமான நாளாக அமையும்.
எதையும் மிகச் சரியாக புரிந்து கொண்டு நடப்பீர்கள். தெய்வீக ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். நம்பிக்கை நிறைந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கை பிறக்கும். எதையும் செய்ய முடியும் என்கிற உத்வேகம் உண்டாகும். தன லாபம் பெறுவீர்கள். புதிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் ஐயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்தி. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது மகாலய அமாவாசை. ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் இணைந்தே இருக்கிறார்கள். அவரோடு கேது பகவான், புதன் பகவான் இருக்கிறார்கள். வாக்குஸ்தானத்தில் 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம். சிம்மராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் பேசுவதாக இருப்பின் குறைத்துக் கொள்ளுங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. எதை செய்தாலும் நான் செய்கிறேன் என்கிற வார்த்தைகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்கள் தன்னுடைய செயலை தண்டோரா போட்டு வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் அமைதியான முறையில் பிறர் அறியாத வண்ணம் செய்வது விசேஷம். அவை தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், பிறருக்கு செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்வதாக எண்ணி நீங்கள் மகிழுங்கள். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும். எண்ணத்தினுடைய அடிப்படையில் வாழ்க்கை நிலை உயர்ந்து கொண்டே இருக்கும். உத்தியோக வேலைகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. யாரிடத்திலும் எதற்காகவும் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள். மன அமைதி வேண்டி வழிபட வேண்டிய நாள். முன்னோர்களுடைய வழிபாடுக்கான நாள். மூதாதையர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது இந்த நாள் விசேஷம். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் மகாலய அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய விசேஷங்கள் என்ன, முன்னோர்களுடைய வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும், உங்களுடைய ராசிக்கு எதை தானம் செய்தால் நல்லது, எந்த பொருளை தர்மம் செய்ய வேண்டும் என்கிற விளக்கங்களை நீங்கள் முழுமையாக கேட்டு செய்வது நல்லது. வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம். இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். கவலை வேண்டாம். செய்யக்கூடிய தொழிலில் அபிவிருத்தி, வியாபாரத்தில் முன்னேற்றங்கள், வாழ்க்கையில் ஏர்முகமாகவே இருப்பீர்கள். ஏணிப்படி போல அடுத்தடுத்த நிலைக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். உத்தியோகத்தில் தலைமை பொறுப்புகள் ஏற்று எல்லோரையும் நிர்வகிக்கக்கூடிய திறன் சக்தி அதிகரிக்கும். மனதில் தைரியம் வலுக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கும். நேர்மறையான சிந்தனைகளோடு இருப்பீர்கள். எதை கண்டும் உங்களுக்கு பயமோ அச்சமோ இருக்காது. இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வோடு வெற்றி நடை போடுவீர்கள். குழந்தைகளுடைய நலம் சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் துணைவருடைய வழியில் நன்மைகள் பிறக்கும். துணைவர் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கும். குட் நியூஸ் பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு
சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். பூர்வ புண்ணிய பலனை பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு நல்லது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். புதிதாக வேலையில் இணைபவர்களுக்கு தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். நன்மைகள் விளையும் நாள். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். வருமானம் பெருக்கும். தனம் நிறைந்த நாள். சந்தோஷங்கள் கூடி வரும். சூழ்நிலைகளுக்கு அறிந்து பேசுவது நல்லது. திடீர் பயணங்கள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, சந்திர பகவான் சூரிய பகவானும் உங்களுடைய ராசியில் இணைந்தே இருக்கிறார்கள். அமாவாசை திதி என்பது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாள். அதே போல கேத்து பகவானும் ராசிநாதனான புதன் பகவானும் உங்களுக்கு ராசியில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த மகாலய அமாவாசை தினத்தில் முன்னோர்களுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் ஏற்படும். குடும்பத்தினுடைய நிலையை இருவரும் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். மன சஞ்சலங்கள் ஆகலாம். 2ஆம் வீடான வாக்குஸ்தான குடும்ப பாவகத்தில் துலாத்தின் அதிபதியான சுக்கிர பகவான், அவர் உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 9க்கும் ஆனவர். 9ஆம் அதிபதி என்பது பாக்யஸ்தானம், தந்தைக்குண்டான பாவகத்தை குறிக்கும். கன்னிராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சாதகமான நாள். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வெளியே செல்பவர்களுக்கு வண்டி வாகன பயணங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்கள் மனதில் இருக்கும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் நன்மைகள் பெருக்கும். உறவுகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் விவேகமாக செயல்படுவீர்கள். வெற்றி நிறைந்த நாள். கன்னிராசி அன்பர்கள், மாணவ மாணவிகளுக்கு வெற்றிக்குண்டான நாள். வெற்றி கொண்டாட்டம் இருக்கும். விளையாட்டு, கேளிக்கை, வேடிக்கை இது சார்ந்த விஷயங்களின் மீதான நாட்டம் உண்டாகும். அலுவலக வேலைகளில் இருப்பவர்கள் சக நபர்களிடத்தில் பிறருடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் பொறுமையாக நிதானமாக கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரத்தையும்
வயனமசி மசிவயன எனம சிவ சிவயனம என்று சிவ மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பிரயோகிப்பவர்களுக்கு எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகமும் பார்வதி தேவியினுடைய அருளும் கிடைக்கும். நல்ல சிந்தனைகள் உருவாகும், அனுபவங்கள் மேம்படும், வாழ்க்கை துணைவருடைய குணங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு சிறந்தது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாகவே அமையும். உறவுகளால் ஆதரவு கிடைக்கும், நல் மாற்றங்கள் உண்டாக்கும், நல் வழியில் இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை எதிலும் பொறுமை. வண்டி வாகன பயணங்க ரிப்பீட் வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை நிதானம் தேவை. நன்மைகள் அதிகம் விளைய திட்டமிட்டு வேலைகளை செய்வது மிக மிக சிறப்பு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடோடு முன்னோர்களுடைய ஆசி வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் சேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அயன சயன போகஸ்தானத்தில் 4 கிரகங்கள், அதாவது விரயஸ்தானம் 12வது வீட்டில் கன்னியில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேது பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வேலைகள் முன்னும் பின்னுமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக நிதான போக்கோடு சிந்தித்து செய்ய முற்படுங்கள். அவசரம் வேண்டாம். யாரை பற்றியும் கோபப்படுவதோ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருங்கள். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. எண்ணத்தில் ஒரு விதமான நடுக்கம் இருக்கும், பய உணர்வு ஏற்படும். மனதில் தேவையற்ற எண்ணற்ற குழப்பங்களோடு இருப்பீர்கள். மனதில் வலிகள் ஏற்படும். காரண காரியம் அறியாமல் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்கள், வெளியே செல்பவர்களுக்கு, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு சரியாக திட்டமிடல் இருந்தாலும் அதன்படி வேலைகள் நடக்காது. முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கும். வீண் விரயங்கள் உண்டாக்கலாம். பணச்செலவுகள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் உண்டாக்கும் ஒரு சிலருக்கு. சாப்பிடக்கூடிய உணவில் கவனம் தேவை. கட்டுப்பாடு என்பது அவசியம். இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். உங்கள் துணைவரிடத்தில் வெளிப்படையாக பேச முற்படுவீர்கள். இருந்தாலும் சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். விருப்பம் போல உங்களுடைய வேலைகளை செய்ய முற்படுவீர்கள். சுதந்திர தன்மையோடு இருக்க முற்படுவீர்கள்.
சில நேரம் ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். எதை செய்வது என்கிற புரிதல் இருக்காது. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுடைய வேலைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு செய்வதே நல்லது. நன்மைகள் மிகுதியாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள், கொடுக்கல் வாங்கலில் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். கையெழுத்திடுவது, முக்கிய கோப்புகள் பற்றி பார்ப்பது, ஒப்பந்தங்கள் செய்வது இந்த நாள் ஏற்புடையதாக இருக்காது. மனோகாரகனான சந்திர பகவான் மறைவதால் கவனமாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டாதீர்கள். உங்கள் துணைவருடைய நிலையை புரிந்து கொண்டு நடப்பது நல்லது. பதறிய காரியம் சிதறும், பொறுமை அவசியம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. அதிலும் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். அலைச்சல்கள் உண்டாகலாம். திட்டமிட்டு செய்வது நல்லது. விருப்ப வெறுப்புகளை நீங்க வேண்டும். யாரிடத்திலும் கோப உணர்வுகள் வெளிப்படுத்தாதீர்கள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தாது போல சில பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இந்த நாள் நம்பிக்கை நிறைந்த நாளாகவும் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மகாலய பட்சம். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வீண் அலைச்சல்கள் சில நேரம் உண்டாகும். நெருக்கடியான சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். லாபஸ்தானத்திலேயே மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதியான சந்திர பகவானும், பிதுர்காரகனான சூரிய பகவான், தாய் மாமனுக்குண்டான காரகத்துவம் பெற்றவர் புதன் பகவான். 4 கிரகங்களினுடைய சஞ்சாரம் லாபத்தில் இருப்பதால் சில விஷயங்களின் மூலமாக மாற்றங்கள் வரும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று இருங்கள். நன்மைகள் அதிகம் விளையும் நாள். தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் சற்று மறையலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். மேற்கல்விக்காக முயற்சி செய்பவர்கள் ஒரு படி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல ஞானம் மிக்கவர்களாக, நல்ல அறிவு நிறைந்தவர்களாக, செலவுக்கு தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டு. இந்த நாளில் மிக சிரமமான ஒரு காரியத்தை கூட மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசி அதிபதி. இந்த நாளில் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். இன்றைய பஞ்சாங்க பகுதியில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்ன, தர்மம் என்ன, முன்னோர்களுக்காக நீங்கள் வழிபட வேண்டிய முறைகள் என்ன, சிரார்த்தம் எப்படி செய்வது, இதை பற்றிய முழு விளக்கங்களை இன்றைய பஞ்சாங்க பகுதியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
குல தெய்வ வழிபாடு செய்யலாம். முன்னோர்களை வழிபடுவது, இந்த 2 காரியங்களும் பிரதானம். வேலைக்காரர்களிடத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். முதலாளி வகையில் ஒத்துழைப்பு உண்டாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். கலைமகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. எழுத்து துறைகளில் இருப்பவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். கணிதம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, கல்வி நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். உழைப்புக்கு தகுந்தாற் போல் பணி உயர்வும் சம்பள உயர்வும் அதிகரிக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் தொடர்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் உங்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். தெய்வீக சக்தி, தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் அழகு இருக்கும். பல்லாண்டு காலம் வாழ்க, பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உண்டாகும். பணி வாய்ப்புகள் உயரும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். அனுஷம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. சிவாய நம எனும் மந்திரம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓம் நம சிவாய எனும் சிவ மந்திரம் நன்மையை தரும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். கேட்டை நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மகாலய பக்ஷ நாளில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு அபிஷேக ஆராதனைகள், வழிபாடு முறைகள் செய்வது மிகப்பெரிய நன்மைதனை தரும். மதிப்பு மரியாதை கூடும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். முதலாளிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க, பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் மகாலய பக்ஷ அமாவாசை. இந்த மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களுடைய வழிபாடு முறைகளுக்கு உகந்த நாள். அவர்கள் மோட்சம் பெறுவதற்கு ஸ்ரீமன் நாராயணருடைய வழிபாடு மிகச் சிறந்தது. இந்த வழிபாடு முறைகள், இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் என்ன, தர்மம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். பணம் சார்ந்த நெருக்கடிகள் சற்று குறையும். 3ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் ராகு பகவான் மீன வீட்டிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான். குரு பகவானுடைய வீடானது 1க்கும் 4க்கும் உடையவர். அவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சுய வேலைகளுக்கு கூட அதிகம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். பணத்தை நன்றாக செலவு செய்திருந்தாலும் இந்த நாளில் கட்டுப்பாட்டோடு இருப்பீர்கள். சமூக வேலைகளில் அக்கறை இருக்கும்.
எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் அதனை மிக லாவகமாக சந்திப்பீர்கள். நெருக்கடிகள் சற்று குறைந்து வரும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உறவுகளால் உங்களுக்கு ஆதரவும் கிடைக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நம்பி இருந்தவர்கள் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும். நலம் நிறைந்த நாள். தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபார போக்கில் முன்னேற்றங்கள் பிறக்கும். நல் வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் பணி தொடர்பாக இருந்த நல் முயற்சிகள் கை கொடுக்கும். நற்செய்திகள் வந்து சேரும். மகிழ்ச்சியும் நல்லதொரு ஆக்கமும் ஊக்கத்தோடு இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாருடைய வழிபாடு நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். துரிதம் உண்டாகும். எண்ணிய வேலைகள் மனதிற்கு சந்தோஷப்படும்படியாக நடக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். அதிர்ஷ்டகரமாக இருப்பீர்கள். பிரச்சனைகள் குறையும். எண்ணிய வேலைகள் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கும். அனுபவங்கள் மேம்படும். முன்னேற்றகரமான வாய்ப்புகள் சித்திக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில் செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 938162626636. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசிக்கான அமைப்பின்படி புதன்கிழமை புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில்
சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் சந்திர பகவானுடைய இணைவு ஏற்பட்டாலே அந்த தினம் அமாவாசை திதி. முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். சூரிய பகவான் என்பவர் பிதுர்காரகன், சந்திர பகவான் என்பவர் மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி. ஆக பிதர்களுடைய தோஷங்கள் நீங்க மகாலய பக்ஷ நாளில் சிரார்த்தம் திதி கொடுப்பது நல்லது. பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, எறும்புகளுக்கு உணவிடுங்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களுடைய மூதாதையரை மகிழ்விக்கும். ஆகவே மகர ராசி அன்பர்கள், 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 5க்கும் 10க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ரிஷபம் என்பது 5ஆம் வீடு, துலாம் என்பது 10ஆம் வீடு. 2க்கும் அதிபதி அவரே. ஆகவே மகர ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய வேலையில் நல்ல லாபம் கிடைக்கும், விரயங்கள் நீங்கும், சுக லாபத்தை பெறுவீர்கள். வாழ்க்கையில் அந்தஸ்து அதிகரிக்கும், கௌரவமாக இருப்பீர்கள். உங்களுடைய செயல்கள் இன்றைய தினம் குடும்பத்தை தலை நிமிரச் செய்யும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவீர்கள். நீங்கள் பிறருக்கு உதவி செய்வதில் நல்ல பேரும் புகழும் அதிகரிக்கும். கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு புரிதலும், குடும்பத்தில் ஒற்றுமையும் அனுசரணையான போக்கு காணப்படும். மிக கடினமான விஷயங்களை கூட மிக சாதாரணமாக முடித்து காட்டுவீர்கள். நண்பர்கள் வட்டாரத்தில் பேரும் புகழும் அதிகரிக்கும். தாமதமான வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பு துறையில் நல்லதொரு மேன்மை வளர்ச்சி இருக்கும். பிடித்த துறைகளில் பணியாற்றுவீர்கள். தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நன்மையை தரும். நல்ல ஒற்றுமை இருக்கும். ஆனந்தமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமையான நாள். அவசர கதியில் முடிவெடுக்காதீர்கள். பிறரோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் சிறு சிறு விஷயங்களிலும் கவனம் தேவை. அலட்சியம் கூடாது. ஆரோக்கியமற்ற விவாதங்கள் ஏற்பட்டு மறையும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து போக வேண்டிய நாள். வேலை தொடர்பாக செய்யக்கூடிய முயற்சிகள் சற்று காலதாமதமாகும். எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாக்கத்தான் முடியும். கடன் சார்ந்த செயல்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். பணத்தினுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருங்கள்.
பிறரிடத்தில் மன வருத்தங்கள் ஏற்படாதபடி நடந்து கொள்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில தீர்ப்புகள், முடிவுகள் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். பிறரோடு பேசக்கூடிய விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது. வேடிக்கை, விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். சுதந்திர தன்மை என்பது காணப்படாது. இறை வழிபாடு செய்வது, மூதாதையர்களுக்கான வழிபாடு முறைகளை முறையாக செய்வது நல்லது. கால்நடை சார்ந்த விஷயங்களில், வேளாண்மை மற்றும் விவசாயம் தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும். மன அமைதி வேண்டிய நாள். சொல் அற சும்மா இரு என்றார். சான்றோர் பெருமக்களுடைய வாக்கிற்கு இணங்க உங்களுடைய மனதையும் அமைதிப்படுத்த வேண்டும். பேச்சுக்களிலும் குறைவு தேவை. எண்ணம் சீராக தியானம் செய்வது, யோகாசனங்கள் செய்வது, இறை ஞானத்தை பெற மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். உணவின் மீதான கட்டுப்பாடு என்பது தேவை. சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். உணவகம் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் துறைகளில் பணிபுரிபவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிப்பது இந்த நாள் நல்லது. உடலில் நீர் வற்றி போகும். நீர்ச்சத்து குறைபாடு உண்டாக்கும். இதனால் உங்களுக்கு ஞாபக சக்தி என்பது இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு, ஆராய்ச்சி துறைகளில் இருப்பவர்களுக்கு படிப்பின் மீதான நாட்டமோ எண்ணமோ ஈடுபாடோ இருக்காது. சில நேரம் மிகவும் மனக்குழப்பத்திற்கு உள்ளாக வேண்டியிருக்கும். புதிய விஷயங்களின் மீதான கவனத்தை தவிர்ப்பது நல்லது. கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது, பிறரோடு கலந்து ஆலோசிப்பது கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமை, நிதானம் தேவை. அவசரம் கூடாது. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்களுக்கு லாபம், வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகளை சில காலம் கழித்து எடுப்பதே நல்லது. சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அதிபதியான ராகு பகவான், நட்சத்திர அதிபதி 2ஆம் வீட்டில் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். பெரிய பெரிய வேலைகள் கூட சற்று தாமதமாகவே நடக்கும். இழுபறியாக இருக்கும். சில வேலைகள் உங்களுக்கு தள்ளிக்கொண்டே போகும். எதையும் நேரத்திற்கும் காலத்திற்கும் தகுந்த அற்போல் அனுசரித்து செய்வதே நல்லது. சில காரியங்களையும் சில நபர்களையும் விட்டு கொடுத்து பிடிப்பதே நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு சிறப்பு. புதியதொரு அனுபவம் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அமைதி வேண்டிய நாள். பயணங்களின் மூலம் வேலைகள் சற்று காலதாமதமாக நடக்கும். அலைச்சல் இருக்கும். வீண் விரயங்கள் உண்டாக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மற்றும் நவகிரக வழிபாடு மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்த கன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும். தலைமுறையை காக்கும். குலத்தை வழி நடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகம்
மண்டாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381116266. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய நலன் கருதி குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும் க்ஷேமத்திற்காகவும் தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் கோச்சாரத்திலேயே ராகு பகவானும், முயற்சி பாவகத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கர நிலையிலும், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய களத்திர பாவகத்தில் தொழில் கூட்டாளிகள் மற்றும் மனைவி பாவகத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான், கேத்து பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம், அஷ்டமஸ்தானத்தில் துலாத்தில் சுக்கிர பகவான், 3க்கும் 8க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவானே. மீனராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனைகள் பிறக்கும். புதியவர்களுடைய நட்பு ஏற்படும். தலைமை அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருந்து இழுபறியான நிலைகள் நீங்கும். எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். குடும்ப நபர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வெளியூர்களில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் பிள்ளைகள் முகாந்திரமாக கிடைக்கும். சுப செய்திகளுக்கான விஷயங்கள் கை கொடுக்கும். வீடு மனை நிலம் சார்ந்த சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்துக்களை புரிந்து கொள்வீர்கள். சூக்ஷமங்களை அறிந்து செயல்படுவதால் மக்கள் வரத்து அதிகரிக்கும். லாபம் பெருகும். புதியதொரு கிளைகளை உருவாக்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். புதிய பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி நிறைந்த நாள். எல்லா நலனும் வளமும் ஆரோக்கியம் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடு 16 செல்வங்களும் நிலைத்தே இருக்கும். பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். இறை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசை உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆசையோடு உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறப்பாகவே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. மன தெளிவுகள் பிறக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். உற்சாகம் பிறக்கும். ஊக்கத்தொகையாக சில பணம் வந்து சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். முன்னோர்களுடைய ஆசை உண்டாக்கும். மனதில் சந்தோஷமாக உங்களுடைய வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். லாபம் உண்டாக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவானுடைய சஞ்சாரம். புதன் பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. புதன் பகவானே உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர். அவரே உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தம்பதிகளுக்கிடையே புரிதலும் நல்லதொரு இணக்கம் இருக்கும். இன்பம் நிறைந்த நாள். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சூக்ஷமங்களை உணர்ந்து செய்வதால் லாபம், வருமானம் பெருக்கும். இந்த நாள் க்ஷேமங்களும் லாபங்களும் நிறைந்து இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய
எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவையொட்டி 48 நாட்கள் மண்டலாபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த மண்டலாபிஷேகத்தில் உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம், கோத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க முடியாதவர்கள், கலந்து கொள்ள இயலாதவர்கள் கூட மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம் என்று அழைக்கப்படும். சாஸ்திர ரீதியாக தெய்வத்தினுடைய வாசம் என்பது அதிகரிப்பது இந்த 48 நாட்களில். செய்யக்கூடியவர்களுக்கு குடும்பத்தில் சேமங்களும் லாபங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் விருத்தியாகும். 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசியும் அருளும். ஸ்ரீ சப்தகன்னியம்மனுடைய அனுகிரகம் உங்களை வாழ வைக்கும், தலைமுறையை காக்கும், குலத்தை வழிநடத்தும். ஆகவே அன்பர்கள் ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலய மண்டலாபிஷேகத்திற்கு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். தொடர்புக்கு 9381626236. இந்த 48 நாட்களில் உங்களுக்கு தேவையான நாட்களில் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய திருமண நாளோ அல்லது பிறந்த நாளோ, வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரிய நாளோ, இந்த 48 நாட்களுக்குள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி, உங்களுடைய நலன் கருதி, குடும்ப விருத்திக்குண்டான வகையில் தேதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனை பக்த கோடிகள் மனதில் வைத்துக் கொண்டு உங்களுடைய தேதியை நீங்கள் தாராளமாக அறிவிக்கலாம். எந்த தேதியில் விரும்புகிறீர்களோ அந்த தேதிக்கு உங்களுடைய குடும்ப விருத்திக்காகவும், க்ஷேமத்திற்காகவும், தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி, உடல் ஆரோக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம், சொந்த வீடு கட்டுதல், அக்ஷய பாத்திரம் போல அல்ல குறையாத செல்வங்கள் பெருக ஸ்ரீ சப்தகன்னியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் மண்டலாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ அன்னையினுடைய அருளை பெற வேண்டுகிறோம்.